தமிழக வெற்றி கழகத்தினுடைய சக்தி அதிகப்படியா இருக்கிறது மகளிர்கள் கிட்டதான். இந்த வடசென்னையினுடைய பிரசித்தத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா? இந்தியாவிலேயே அதிக படித்த பெண்கள் இருக்கக்கூடிய இடம் எதுனா கேரளா சொல்லுவாங்க. இந்தியாவிலேயே அதிக சுயதொழில் செய்கிற பெண்கள் எங்க இருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. படிக்கலனாலும் தைரியமா ஒரு பெண்ணால ஒரு தொழில் தொடங்க முடியும், ஒரு வேலைக்கு போயிட்டு வர முடியும். இதே பகுதியில காலையில 3 மணிக்கு மீன் கூலையை தூக்கிட்டு மீன் விற்க போற தோழிகள் எத்தனை பேர் இருக்கீங்க? பயத்தோமா? பயப்படல. எத்தனை கட்சிகள் வந்தாலும் நான் உழைச்சா நான் நல்லா இருக்க போறேன், நான் சம்பாதிச்சா நான் நல்லா இருக்க போறேன்ற ஒரே நம்பிக்கையோட தானே போறோம். அதுவே நம்மளுடைய தொகுதிக்கு ஒரு சிறந்த கவுன்சிலரோ, நம்ம தொகுதிக்கு ஒரு சிறந்த எம்எல்ஏவோ, நம்மளுடைய வட்டத்துக்கு ஒரு சிறந்த கவுன்சிலரோ வந்தா நம்மளுடைய குறைகள் தீர்க்கப்படும் அப்படின்ற அதே நம்பிக்கையோட தொடர்ந்து ஓடிட்டே இருக்கும். ஏன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது இவங்க தான் முன்னாடி வரணும், இவங்க தான் இந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்ற எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அனைத்து சமூகத்தை சார்ந்தவங்களும் அனைத்து மதத்தை சார்ந்தவங்களும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம தலைமை தொடங்கி அடிமட்ட உறுப்பினர் வரைக்கும் அதே விதிதான். இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு மீட்டிங்லயும் அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனால இன்னைக்கு நடந்த இந்த பிரச்சனை மட்டும் இல்லாம ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய பிரச்சனை நடக்குது. அது எல்லாத்தையும் தொடர்ந்து போய் கொண்டிருக்கிற எங்களுடைய சகோதரர்களுக்கு நான் பெரிய கைத்தட்டு சொல்லணும். தயவுசெய்து கைத்தட்டுங்களா? ஏன்னா இன்னைக்கு மட்டும் இல்ல, எல்லா பிரச்சனைகளையும் முன்னாடி போய் நிக்கிறாங்க. அவங்க முகம் தெரியுதோ இல்ல அவங்க பேர் தெரியுதோ அதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஆனா தளபதி அப்படின்ற ஒற்றை வார்த்தைக்காக உயிரை கூட நான் கொடுக்க ரெடியா இருக்கேன் அப்படின்ற ஒவ்வொரு தலைமகன்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து 2026 மட்டும்தான் எலெக்ஷனுடைய இலக்கா வச்சு நம்ம போயிட்டு இருக்கோம். இன்னும் ஆட்சிக்கு வரல, ஒரு ஊராட்சி தேர்தல் கூட பார்க்கல. இருந்தாலும் அவ்வளவு பயம். ஏன்னா தளபதி அவர்கள் மக்களை மட்டும் நம்பி வந்திருக்காரு இல்லைங்களா? மக்கள் தளபதியை மட்டும் நம்பிட்டாங்கன்னா நம்மளால ஊழல் பண்ண முடியாது. நல்லா யோசிச்சுக்கோங்களேன். இப்ப தளபதி அவர்களுக்கு அரசியல் இல்லைன்னு வைங்க, சொல்றேன், அரசியல் இல்லைன்னு வைங்களேன், அவர் நடிக்க வரலாம். அவர் படம் அப்பயும் 100 நாள் ஓடும், 1000 நாள் கூட ஓடும். தளபதி அவர்கள் 480 கோடி என்ன 4800 கோடி கூட வாங்குவாரு, அவரால முடியும். ஆனா தளபதி அவர்கள் அரசியலுக்கு வரவே கூடாதுன்னு நினைக்கிற நீங்க அரசியல் விட்டு போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஊழல் தான் தெரியும். இப்ப ஊழலை ஒழிக்க எங்க தளபதி வந்தாரு, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? அதே பயம் தான் ஒவ்வொருத்தருக்கும். அதனால எந்த மூலையில இருந்து வேணாலும் எப்படி வேணாலும் யோசிச்சு இவங்களை தாக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. கழக தோழர்களும் சரி, மகளிர் நிர்வாகிகளும் சரி, மாணவர் அணியில இருந்து மீனவர் அணி வரைக்கும் இளைஞர்களா இருந்துட்டா